செவ்வாழைக்கட்டை தாங்க வீட்டுக்கு பின்னால் இருந்ததுங்களா, சரி கொஞ்சம் வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கட்டை இங்கேருந்து பிடுங்கிட்டு போகலான்னு சொல்லி பிடுங்கிட்டு இருக்கோம். என்னன்னா சும்மா இதை வெட்டி வெட்டி விட்றேங்க, சும்மா இது தளைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த மாதிரி தாங்க நாம்ளும் நம்மளுடைய வாழ்க்கை பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, சரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தாங்க அது ஃபேமிலி ரன் ஆகும். அடுத்த லைஃப்பை தேடி போனாலும் அதுவும் வேறு மாதிரி தாங்க இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு கெட்ட விஷயம்லாம் வந்ததுன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நாட்டில் ஊர்லெலாம் நடக்கிறத பார்த்தா என்ன தான் பண்ணுறது, இப்படியே போச்சு அப்படின்னா எப்படி தாங்க வருங்கால சங்கதிகள்லாம் நம்ம என்னத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறதே நமக்கு ஒன்றும் தெரியலைங்க. எல்லாரும் இப்படியே இருந்தால் நிறைய பேர் இந்த பிரபலமாக இருக்கிறவங்களெல்லாம் நிறையா ரோல் மாடலாக நினச்சிக்குவாங்க. அவங்களே அப்படியெல்லாம் பண்ணுனா நம்ம என்னத்தைங்க சொல்கிறது. ஒரு வாழ்க்கை கஷ்டமோ நஷ்டமோ அதை வாழ்ந்து தாங்க பார்க்கணும். கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை விட்டுட்டு போனால் அதுக்கு பேர் என்னென்னுங்க நம்ம சொல்கிறது. அதுதாங்க முன்னால் கொண்டு வந்து வச்சுங்க. சரி அது கொஞ்சம் இந்த நம்ம தேங்காய் பேத்து போடுறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் அது, அதுக்கப்புறம் புளியாங்காய் உடைச்ச ஓடு அதெல்லாம் போட்டு ஒரு குழி பறித்து போட்டு வச்சுருந்தேங்க. அதில் தண்ணி போது அதெல்லாம் மக்கி போச்சுங்க. சரி அதையே போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க. அது இன்னும் தண்ணி படப்பட அது அப்படியே நல்லா நல்லா மக்கி எருவாக மாறிடுங்க. அதை அப்படியே போட்டு மூடியாச்சுங்க. வாழைக்கட்டையும் கொண்டு வந்து ஒரு 5-6 வாழைக்கட்டை வச்சுருக்கேங்க. சரி இந்த கோழியும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. சரி அதுக்காவது வரட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க வச்சுருக்கோம். செவ்வாழைக்கட்டை தாங்க 13-14 மாதம் ஆகுங்க. அதுக்கப்புறம் தாங்க இது புடைக்க வரும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு காய்கறி வைங்க. ஏன்னா யாரை கேட்டாலும் சத்து இல்லைன்னுட்டே இருக்காங்க. எல்லாம் ஹைப்ரிட்டு சாப்பிட்டு தான் சத்து இல்லையா என்னமோ தெரியலிங்க. ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க, இதில் வந்து அதிகமாக சத்து இல்லை அப்படின்னு. ஆனால் நாட்டு காய்கறி அப்படியே சத்து நமக்கு அப்படியே வருங்க.